உலகெங்கும் வாழும் கோல்டன் சான்ஸ் பக்தி நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பண்ணி தான் இருக்கோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். கும்ப ராசி அன்பர்களுக்கு அக்டோபர் மாத பலனை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கும்ப ராசி அன்பர்களுக்கு இந்த மாத கிரக அடைவுகள். உங்கள் ராசியிலே சனி பகவான் ராசியாதிபதி வக்கரமாக இருக்கார். 2ஆம் இடத்துல ராகு பகவான், 4ஆம் இடத்துல குரு பகவான் வக்கரமாக இருக்கார். 6ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் நீச்ச பங்க ராஜயோக நிலையில், 8ஆம் இடத்துல சூரியன் புதன் கேது, 9ஆம் இடத்துல சுக்கிர பகவான். இந்த கும்ப ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. ஏன் பாசிட்டிவ்? அந்த பாசிட்டிவ்லாம் முதல்ல பார்ப்போம். இந்த கும்ப ராசிக்கு சனி பகவான் வக்கரமாக இருக்கிறது ஒரு வகையில் நல்லது. ஏன்னா ஜென்ம சனியில் இருக்கீங்க. அந்த ஜென்ம சனி ராசிநாதன் சொல்லக்கூடிய சனி பகவான் வக்கரமாக இருக்கும்போது உங்களுடைய ஜென்ம ராசிக்கான பலன்கள் கொஞ்சம் மாறுபடும். உங்களுடைய 7.5 சனி சொல்லக்கூடிய அந்த ஜென்ம சனியில் ஏற்பட்ட பிரச்சனைகளுடைய தாக்கங்கள் கண்டிப்பாக குறையும். பார்த்திங்கன்னா நிறைய கஷ்டங்கள் துன்பங்களை சில காலகட்டங்கள் அனுபவித்தவர்கள் இந்த கும்பராசி என்பவர்கள். இந்த கும்பராசி துன்பங்கள் அனுபவித்தா கூட பார்த்திங்கன்னா அந்த துன்பம் கூட உங்களுக்கு வெற்றியாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை எப்போவுமே கும்பராசி என்பவர்களுக்கு இருக்கும். அது ஒரு டெம்பரவரி தான். நீங்கள் அந்த நேரத்தில் கஷ்டப்பட்டால் கூட அந்த நேரத்தில் சில விஷயங்கள் தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. அந்த நேரத்தில் நிறைய படிப்பினை உங்களுக்கு இருக்கும். அதுவுமே உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய யோகத்தை தான் கண்டிப்பாக கொடுக்க போகுது. அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா குரு உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கார். 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் 7ஆம் பார்வையாக 10ஆம் வீட்டை பார்ப்பார். அப்போ தொழில் சார்ந்த விஷயங்களில், தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் முன்னேற்றங்கள் உண்டு, லாபங்கள் உண்டு. அப்போ யாரெல்லாம் பிஸ்னஸில் இருக்கீங்களோ, கும்பராசியில் இருக்கீங்க, கண்டிப்பாக பிஸ்னஸ் பண்ணாதவங்க யாருமே கிடையாது. பிஸ்னஸே பண்ணலன்னா பிஸ்னஸ் மைண்டட் பர்சனாக இருப்பீங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உள்ளவர்கள் இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய வாய்ப்புகளை தேடி அதிக முயற்சிகளை செய்யலாம். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, பண வரவுகள் வரல, நீங்கள் கொடுத்த இடத்துல கிடைக்கல அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பண வரவுகள் வரும். அதே போல் இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய கிடைக்கும். முயற்சிகள் கொஞ்சம் அதிகமாக செய்யணும், அவ்வளோதான் விஷயம். ஏன்னா உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு பகவான் வக்கரமாக இருக்கார். அப்போ முயற்சியுடன் தான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அப்போ முயற்சி செய்வதன் மூலமாக கண்டிப்பாக அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறப்போகுது. அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது, அவருடைய 7ஆம் இடத்து பார்வை நல்ல இடத்துல விடுறதுனால மிகப்பெரிய வெற்றியை, யோகத்தை, திடீர் அதிர்ஷ்டத்தை கண்டிப்பாக கிடைக்க போகுது. அந்த திடீர் அதிர்ஷ்டம் சொல்லும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் எதிரே பார்க்க மாட்டீங்க, திடீர்னு ஒரு இடத்துல ஒரு ஆர்டர் வரப்போகுது, திடீர்னு ஒரு புதிய வாய்ப்புகள் கிடைக்க போகுது. இது சம்பந்தமான விஷயங்களில் அனுகூலமான சூழ்நிலைகள் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இருக்குது. இந்த கும்பராசி என்பவர்கள் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதம் தேவையில்லாத பேச்சுகள், தேவையில்லாத வம்பு வழக்குகள் போகக்கூடாது. வீண் விவாதங்களை அவாய்ட் பண்ணுங்கள். இந்த மாதத்தில் தான் நிறைய பேர் உங்களை டார்ச்சர் பண்ணுவாங்க, உங்களை டென்ஷன் பண்ணுற மாதிரி ஏதாவது பேசுவாங்க. நீ என்ன பெருசாக சாதிச்ச, நீ என்ன பெருசாக கிழிச்ச அப்படின்னு குடும்பத்தில் இருக்கவங்க சொல்லுவாங்க, வெளில இருக்கவங்க சொல்லுவாங்க, பக்கத்தில் இருக்கவங்க சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே சாதிக்க பிறந்தவர்கள் தான் இந்த கும்பராசி என்பது, அந்த டவுட்டே வேண்டாம். அவங்க சொல்கிறதுனால நீங்கள் சாதிக்காமல் போக போகிறது கிடையாது. அதை மட்டும் மனசில் வச்சுட்டு தேவையில்லாத பேச்சுகள், தேவையில்லாத விவாதங்களை அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா சிறப்பு. அதே போல் இந்த மாதம் பார்த்திங்க அப்படின்னா உடல்நிலை சார்ந்த விஷயங்களை கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா 6ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கார். அப்போ அந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஏதாவது விபத்துகள், சின்ன சின்ன இடையூறுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் வண்டியில் ட்ராவல் பண்ணும்போது செய்யும்போது கேர்ஃபுல்லாக போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 8ஆம் இடத்துல சனி புதன் கேது இருக்கிறதுனால உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், ஒரு வாமிட் வர்றது, அதே மாதிரி நிறைய பேருக்கு ஃபீவர் வர்றதுக்கான சான்சஸ் கண்டிப்பாக உண்டு. அதனால் உடல்நல விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப நல்லது. சின்னதாக இருக்கும்போது டாக்டரை பார்த்துக்கிறது நல்லது. 2 நாள் 3 நாள் ஃபீவரை விட்டுட்டு நீங்கள் போனீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகக்கூடிய சூழ்நிலை வரும். கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் அந்த 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது என்ன ஒரு பெரிய பாசிட்டிவ் அப்படின்னா, நீங்கள் எல்லாரையும் ஜெயிக்கக்கூடிய ஒரு திறனை அந்த செவ்வாய் பகவான் கண்டிப்பாக கொடுப்பார்.
இந்த 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது ரொம்ப அதிக நல்ல பலனை கண்டிப்பாக கொடுக்கும். ஏன் அப்படின்னா அந்த 6ஆம் இடம் சொல்லக்கூடியது எதிரிகளை அழிக்கக்கூடிய ஒரு இடம். அங்கே ஒரு பாவ கிரகம் இருக்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் அவங்கள விட பயங்கர பவர்ஃபுல்லாக இருப்பீங்க. அப்போ ஆஃபீஸில் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா இந்த மாதம் உங்களை யாரெல்லாம் பிரச்சனை கொடுக்குறாங்களோ அவங்களாம் உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போகுது. அதேமாதிரி ஆஃபீஸில் இருக்கக்கூடிய உங்களுக்கு உயர் ப்ரொமோஷன், உயர் பதவி, உயர் அந்தஸ்து, உயர் சம்பளம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ள மாதமாக இந்த மாதம் இருக்க போகுது. நிறைய பேருக்கு வெளிநாடு யோகங்கள், வெளியூர் பயணம் பண்ணி வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடுன்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் தான் இருக்கேன், எனக்கு அங்கேயுமே பிரச்சனையாக இருக்குதுன்னு சில பேர் சொல்கிறவங்க இருக்கீங்க. இந்த கும்பராசியில் இருக்கவங்க நிறைய பேர் என்னென்னா வேலை தேடி போய் வேலை கிடைக்கலன்ற சூழ்நிலை இருக்குது. அவங்களெல்லாம் வேலை கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் இங்கேயே இருக்கீங்க, வேலை வாய்ப்புகளுக்கு முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு உண்டு. நிறைய பேருக்கு இந்த கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அங்கே ஒரு அதிர்ஷ்ட யோகங்கள் கிடைப்பதற்கான சூழ்நிலை உண்டு. அந்த அதிர்ஷ்ட யோகம்னும் போது வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அதிகமாக கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா அந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு வேலையில் நல்ல சம்பளத்தோட பதவிகளோட கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கான நல்ல நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி 11ஆம் தேதி நல்ல அனுகூலமான நாட்கள். அந்த நாட்களில் நீங்கள் நினச்ச விஷயங்கள் சாதித்து கொள்ளலாம். அதே போல் 22ஆம் தேதி 23ஆம் தேதி நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாமே கைகூடக்கூடிய நாட்களாக இருக்குது. அந்த நாட்களில் பெரிய முயற்சிகள் செய்வது, அதே மாதிரி நீண்ட நாளாக நடக்காத விஷயங்களை அன்னைக்கு போய் செய்து கொள்வது சிறப்பு. இந்த மாதம் கும்பராசி அன்பர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடியது முருகப்பெருமானை பிரார்த்தனை பண்ணுங்கள். அந்த முருகப்பெருமானை பிரார்த்தனை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய மாற்றங்கள், முன்னேற்றங்கள் வரும். முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். இந்த முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமையில் வழிபாடு பண்ணுறது நல்லது. காலையில் 6 to 7 வழிபாடு பண்ணுறது நல்லது. அந்த முருகப்பெருமானை வழிபாடு பண்ணும்போது என்னென்னா ஏதாவது முருகனுடைய ஸ்லோகங்கள், முருகன் சம்பந்தப்பட்ட பாடல்கள் ஏதாவது பாடி வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நோக்கி பயணம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த அக்டோபர் மாதம் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற கிரகங்களுக்கு தந்தாப்புல, தசாபதி தந்தாப்புல பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும். ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்படினா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா வெறும் 300 ரூபாய்க்கு 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் ரிப்போர்ட் கொடுக்குறோம். நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். பாரம்பரிய ஜோதிட பயிற்சி வகுப்புகள், வாஸ்து, நியூமராலஜி, அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறையில் தாம்பூல பிரசன்னம், சோழி பிரசன்னம், ஜாமக்கோல் பிரசன்னம் மற்றும் தேவ பிரசன்னம் போன்ற பயிற்சி வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூரில் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.